இன்றைக்கி தளபதியோட 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று கட்சி ரீதியாக, இன்னொன்று பட ரீதியாக. ஸோ கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம வைஷ்ணவி இதுக்கு முன்னாடி வந்து டிவிக்கில் இருந்திருக்காங்க, இப்போ டிஎம்கேல இருக்காங்க. அவங்க போகி அன்னைக்கு தளபதியோட டிஷர்ட்டை வந்து எரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வேற கட்சிக்கு போனாங்க, டிஎம்கேக்கு போனாங்க, ஓகே. பட் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணணுமா அப்படின்னு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியா வந்து பேன் பண்ண வைக்கலாம். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் அவங்க வந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்ம தளபதி மூலமாக தான் வந்தது. ஸோ நம்ம நினச்சா அந்த ஐடியா பேன் பண்ண வைக்க முடியும். ஸோ போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஜனநாயகனோட அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் டிலே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. கரெக்டாக இப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் உள்ள என்னென்ன பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்குன்ட்டு. இன்னொரு விஷயம், இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சூரியன் மறையுது. 2026 இப்போது ஓட்டு வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்து பண்ணி விடுங்க.